தமிழக அரசியல் களத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் அரசியல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வியிலிருந்து திமுக மீண்டு வருவதற்குள் கட்சியின் அடிமட்ட தூண்களாக கருதப்படும் ஒன்றிய செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மொத்தமாக மாற்று முகாமிற்கு தாவியிருப்பது அறிவாலய வட்டாரத்தை அதிர செய்துள்ளது. திமுகவில் இருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்களில் திடீரென 113 பேர் மொத்தமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்துள்ளனர். இந்த தகவல் திமுக தலைவர் ஸ்டாலினை கடும் அதிர்ச்சிக்கும் மிரட்சிக்கும் உள்ளாக்கியுள்ள நிலையில் கட்சியை சீரமைக்க அவர் போர்க்கால அடிப்படையில் களமிறங்கியுள்ளார். திமுகவின் தேர்தல் தோல்விக்கு பின் அக்கட்சியின் உட்கட்டமைப்பு பலவீனமடைந்துள்ளதை சாதகமாக்கிக் கொண்டு தாவேகா தலைமை இந்த ரகசிய ஆபரேஷனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் திமுகவின் வாக்கு வங்கியை தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்கும் 113 ஒன்றிய செயலாளர்கள் ஒரே நேரத்தில் தாவேகா பக்கம் சாய்ந்திருப்பது திமுகவின் அடிமட்ட கட்டமைப்பை பதம் பார்த்துள்ளது. தேர்தல் தோல்வியை காட்டிலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த அளவுக்கு கசிவது திமுக தலைமைக்கு தர்ம சங்கடத்தையும் கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உள்கட்சி துரோகிகளை கண்டறியும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தால் சுதாரித்துக் கொண்டுள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக சேதத்தை தடுக்க அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன்படி திமுகவின் அவசர பொதுக்குழுவை கூட்டி உடனடியாக உள்கட்சி அமைப்பு தேர்தலை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை நீக்கிவிட்டு புதிய முகங்களை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கட்சியை தற்காத்துக் கொள்ளவும் தாவேகாவின் இளைஞர் ஈர்ப்பு வியூகத்தை முறியடிக்கவும் திமுக தற்போது புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளது. திமுகவில் அமைப்பு ரீதியிலாக இருக்கும் மாவட்டங்களை அதிகரித்து அதில் 50 வயதிற்கு குறைவானவர்களை பொறுப்புக்கு கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு சீனியர்கள் பலரையும் பொறுப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கவும் திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே மாவட்டங்கள் அதிக அளவில் பிரிக்க திமுக தீவிரமாக களமிறங்கியிருக்கிறது.